ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு காயும் வேண்டாம், கறியும் வேண்டாம். இதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி, புரோட்டா, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 50 கிராம் மேலே பொட்டுக்கடலை, அப்புறம் வெள்ளைப்பூண்டு, சீரகம், இது எல்லாமே அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கசகசா இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மிளகு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது காரமே பார்த்திங்கன்னா மிளகு காரம் தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் பக்கம் மிளகு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல் அதிகமாக போட்டு தேங்காய் கம்மியாக போடுங்க. இது ஸ்டார் பட்டை, மராத்தி மொக்கு, பிரியாணிக்கு போடுற எல்லா பொருளும் இதில் போட்டு வச்சுக்கோங்க. ஏலக்காய் 1, பட்டை, கிராம்பு எல்லாமே கம்மியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 8 பேர்த்துக்கு வரும். நம்ம கெட்டியாக வச்சா ஒரு 4 பேர்த்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். நல்லா ஆனால் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். கல்பாசியும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். தேங்காய், பூண்டு, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனசு, மராத்தி மொக்கு, சீரகம், மிளகு, கசகசா, சோம்பு, பொட்டுக்கடலை. தேங்காய் 1 பங்குன்னா பொட்டுக்கடலை 2 பங்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம இதில் எந்த ஒரு காய்கறியும் போடுறதில்ல, இந்த கிரேவி மட்டும்தான். இதுக்கு இரும்பு கடாய் தான் கரெக்டாக இருக்கும். இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா அப்படியே குழம்பு நல்லா ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக நீங்கள் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு நல்லா ஒரு பொன்வரவில் வதக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும். இப்போ ஒரு தக்காளி, அதையும் நல்லா வதக்கிட்டு இதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிடணும். நம்ம அதிகமாக இதில் மசாலா சேர்க்க வேண்டியதே இல்லை, ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சி ஊற்றிடுறோம். அதனால் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க வேண்டியதில்லை. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு புதினா இருக்கணும். ஒரு 10 தலை புதினா போடணும். இந்த புதினா ஃப்ளேவர் தான் இந்த கிரேவிக்கே இருக்கும். ஒரு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு போல் ஒரு வாசனையும் டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த புதினா தான். அதனால் நீங்கள் இந்த புதினா போட்டுக்குங்க. இப்போவே போட்டு வதக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கணும். கொஞ்சம் அப்படியே எண்ணெய் நல்லா கலராகவும் நல்லா மிதந்து வரும். அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது கடைசியாக நமக்கு தேவைப்படும். அது எதுக்குன்ட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதும் அந்த எண்ணெயை நம்ம ஒரு மூடியில் எடுத்து வச்சுக்கலாம். சும்மா ஊற்றின எண்ணெயில் கொஞ்சம் பாதி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம மசாலா ஊற்றுறது தான். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போது மசாலா நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணியோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஏன்னா இது பொட்டுக்கல்ல போட்டு அரைச்சதுனால கெட்டியாகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ரசம் மாதிரி இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம். இது பார்க்குறதுக்கு கறி குழம்பு மாதிரி இருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா சைவ எசன்ஸுன்னு ஊற்றுவாங்க, சைவ குழம்புன்னு கொடுப்பாங்க. அது மாதிரி தான் இருக்கும். ஹோட்டல்லலாம் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கூட இருக்காது. நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட்டே தனி தான். இப்போது நமக்கு இந்த திக்னஸ் போதுமா, இன்னும் கூட தண்ணி ஊற்றிருக்கலாம். எனக்கு இதுவே நல்லா கெட்டியாச்சு. எனக்கு போதும் அப்படின்ட்டு 4 பேர்த்துக்கு இது போதும் அப்படின்ட்டு நான் நிறுத்திட்டேன். நமக்கு கெட்டியாக வேணுனாலும் எடுத்துக்கலாம், தண்ணியாக வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கணும். கொதிக்க நல்லா திக்னஸ் ஆகும். திக்னஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு கலரே ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த இரும்பு சட்டியில் செஞ்சால் மட்டும்தான் இந்த கலரில் வரும். எப்படி இருக்குது பாருங்கள். இது இன்னும் ஆறின வாட்டி இன்னும் கெட்டியாகிடும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நான்வெஜ் செய்யணுன்ட்டு தோணாது. சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த கிரேவி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். நான் இது இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஏன்னா இரும்பு சட்டியில் சமைக்கிற வரைக்கும் மட்டும்தான் இரும்பு சட்டியில் இருக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து மாற்றிக்கணும். அதிலே விடக்கூடாது. அப்புறம் இந்த இரும்பு வாசனை வரும். இப்போ பாருங்கள், அந்த எடுத்து வச்ச எண்ணெயை மேலே ஊற்றிட்டா நமக்கு வந்து குழம்பு எண்ணெய் மிதக்கிக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும். நம்ம குழம்பு எடுக்க எடுக்க அந்த எண்ணெய் வந்து சுற்றிலும் இருக்கும். நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஊற்றிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ளேவரு. எப்படி இருக்குது பாருங்கள். இது போல் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பரோட்டா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.